காலி கட்டடத்திற்குள் இருந்து வீசிய கடும் துர்நாற்றம். கை கால்கள் கட்டப்பட்டு அழுகிய நிலையில் கிடந்த கல்லூரி மாணவன். நடுராத்திரியில் நீண்ட நேரமாக ஒரே இடத்தில் சுற்றி வந்த கார். கொலையாளிகளை கண்டுபிடிக்க முடியாமல் திணறிய போலீஸ். நள்ளிரவில் ஸ்டேஷனருக்கு வந்த 3 இளைஞர்களால் துப்பு துலக்கிய போலீஸ். மதுரையைச் சேர்ந்த இளைஞர் கோவையில் கொலை செய்யப்பட்டு கிடந்தது எப்படி? 3 இளைஞர்கள் போலீசில் கூறியது என்ன? வெள்ளலூர்ல புதுசா கட்டிட்டு வர பஸ் ஸ்டாண்ட் பகுதி வழக்கத்தை விட கொஞ்சம் பரபரப்பாவே இருந்திருக்கு. காலை நேரம்ங்கிறதால மக்கள் சிலர் அந்த வழியா வாக்கிங் போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போ புதுசா கட்டிட்டு வர பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி இருக்கிற காலி கட்டடத்துல இருந்து கடுமையான துர்நாற்றம் வீசி இருக்குது. உடனே அங்க இருந்தவங்க போலீஸுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. அடுத்து சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் துர்நாற்றம் வீசுற கட்டடத்துக்குள்ள போய் சோதனை பண்ணியிருக்காங்க. அப்போ 24 வயசு இளைஞர் ஒருத்தர் கை கால்கள்லாம் கட்டப்பட்டு அழுகிய நிலையில சடலமா கிடந்திருக்காரு. உடனே சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்ச போலீஸ் அந்த இளைஞர் யாரு, அவரு எப்படி இங்க வந்தாரு, இளைஞரை கொலை செஞ்சது யாருங்கிறத கண்டுபிடிக்க தீவிர விசாரணையில இறங்கினாங்க. முதல் கட்ட விசாரணையில அந்த இளைஞர் மதுரையை சேர்ந்த கல்லூரி மாணவன் சூர்யாங்கிறது தெரிய வந்திருக்குது. இளைஞருடைய சட்டை பாக்கெட்ல இருந்த லைசன்ஸை வச்சுதான் உயிரிழந்தவர் மதுரையை சேர்ந்த சூர்யாங்கிறத உறுதி பண்ணியிருக்காங்க போலீஸ். அதுக்கப்புறம் தான் போலீஸ்காரங்களுக்கு அடுக்கடுக்கான கேள்விகள் எழுந்திருக்கு. மதுரையை சேர்ந்த இளைஞர் எப்படி கோவை வந்தாரு, அவரை கொன்னது யாருன்னு கண்டுபிடிக்க முடியாம திணறி இருக்காங்க. சடலம் கிடந்த ஏரியாவுல ஒரு சிசிடிவி கூட இல்லைங்கிறதால கொலையாளிகள் யாருன்னு கண்டுபிடிக்கிறது போலீஸுக்கும் பெரிய டாஸ்கா இருந்திருக்குது. வெள்ளலூர் மெயின்ல இருக்கிற சிசிடிவி காட்சிகளை செக் பண்ணா ஏதாவது குழு கிடைக்குமான்னு அங்க இருக்கிற 20க்கும் அதிகமான சிசிடிவி கேமராக்களை போலீஸ் அலசி இருக்காங்க. அதுல வியாழக்கிழமை நைட்டு 12 மணிக்கு கார் ஒன்று அந்த பகுதியிலேயே சுத்திட்டு இருந்தது பதிவாகி இருந்திருக்குது. அடுத்து அந்த சிசிடிவி காட்சி பதிவுகளையும் காருடைய நம்பரையும் கைப்பற்றின போலீஸ்காரங்க அந்த கார் யாருடையதுன்னு கண்டுபிடிக்க 4 தனிப்படைகளை அமைச்சு தேடுதல் வேட்டையில ஈடுபட்டாங்க. அப்போ போத்தனூர் காவல் நிலையத்துக்கு வந்த 3 இளைஞர்கள், சார் எங்களை அரெஸ்ட் பண்ணிக்கோங்க, சூர்யாவை நாங்க தான் கொலை பண்ணோம்னு சொல்லி சரண் அடைஞ்சிருக்காங்க. அதுக்கு பிறகு 3 பேரையும் கஸ்டடியில வச்சு விசாரிச்சதுல தான் சூர்யாவுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது வெளிச்சத்துக்கு வந்திருக்குது. மதுரையை சேர்ந்த சூர்யா, நரேன் கார்த்தி, மாதேஷ், முகமது ரஃபீக் 4 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். இதுல சூர்யா, நரேன் கார்த்தி, முகமது ரஃபீக் மட்டும் காலேஜ் போயிட்டு இருந்தாங்க. மாதேஷ் பிரைவேட் கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. இந்த சூழல்ல கார்த்திக்கு இன்ஸ்டாவில் 20 வயசு இளம்பெண் ஒருத்தங்க அறிமுகமாகி இருக்காங்க. முதல்ல சேட்டிங்ல பேச ஆரம்பிச்ச 2 பேரும் நாளடைவுல லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு நாள் கார்த்திக் தன்னுடைய நண்பர்கள் கூட ஒன்னா சேர்ந்து மது குடிச்சிட்டு இருந்தப்போ கார்த்திக் தான் காதலிக்கிற விஷயத்த தனது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்காரு. இன்ஸ்டாவில் பேச்சு கொடுத்தே ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி கெத்து காட்டுன கார்த்தி சூர்யாவை உருவ கேலி பண்ணியிருக்காரு. உன்கிட்ட எந்த பொண்ணுங்களும் பேசாது, கடைசி வரைக்கும் நீ கட்ட பிரம்மச்சாரியா தான் இருப்பன்னு சொல்லி சூர்யா மனசை காயப்படுத்தி இருக்காரு. கார்த்திக் பேசினதை கேட்டதும் கொந்தளிச்ச சூர்யா, நீ காதலிக்கிற பொண்ணையே நான் கரெக்ட் பண்ணி காட்டுறேன்னு கார்த்திக் கிட்ட சவால் விட்டுருக்காரு. கார்த்திக்கு தெரியாம அவருடைய போன்ல இருந்து அந்த பொண்ணுடைய நம்பரை எடுத்த சூர்யா அவங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. லவருடைய ஃப்ரெண்டு தானே நீ இளம் பெண்ணும் பேசி இருக்காங்க. ஆனா இந்த விஷயம் கார்த்திக்கு அப்ப தெரியாது. இளம் பெண் கிட்ட தினமும் மெசேஜ் பண்ணி அக்கறையா பேசின சூர்யா மேல அந்த இளம் பெண்ணுக்கு ஒரு ஈர்ப்பு வந்திருக்குது. ஒரு கட்டத்துல கார்த்தி மேல இருந்த காதல் இளம் பெண்ணுக்கு குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கு. ஏன்னா இளம் பெண்ணும் சூர்யாவும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதான் எல்லாத்துக்கும் காரணம். காதலிக்கு போன் பண்ணின கார்த்தி, ஏன் இப்படி மாறிட்ட, என்ன ஆச்சு, எதுக்கு என்கிட்ட சரியா பேச மாட்டேங்கிறேன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு எனக்கு உன்னை பிடிக்கல, நாம லவ்வ பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அந்த இளம்பெண். இதை கேட்ட கார்த்திக்குடைய கண்ணில இருந்து கண்ணீர் சார சாரையா கொட்டி இருக்குது. என்னால லவ்வ விட முடியாது, நீ இல்லாம என்னால இருக்கவே முடியாதுன்னு எவ்வளவோ போராடி இருக்காரு.
ஆனா காதலை முறிச்சே ஆகணும்னு தீர்மானம் பண்ண இளம்பெண் கார்த்திக்குடைய நம்பரை பிளாக் பண்ணிட்டு டோட்டலா அவாய்ட் பண்ணியிருக்காங்க. இளம் பெண்ணை காதலிக்க ஸ்டார்ட் பண்ணதும் சென்னையில உள்ள அண்ணா யூனிவர்சிட்டியில சேர்ந்திருக்காரு சூர்யா. அதே மாதிரி கார்த்தியும் கோவையில உள்ள காலேஜ்ல படிச்சிட்டு இருந்திருக்காரு. 2 வாரத்துக்கு முன்னாடி கார்த்திக்கு ஃபோன் பண்ண சூர்யா, நான் சொன்ன மாதிரியே உன்னுடைய லவ்வரை கரெக்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி நக்கலா பேசிட்டு போனை கட் பண்ணியிருக்காரு. அப்பதான் சூர்யாவும் தன்னுடைய காதலியும் லவ் பண்றது கார்த்திக்கு தெரிய வந்திருக்குது. காதலியை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டேன்னு சூர்யா மேல கொலை வெறியில இருந்த கார்த்தி சூர்யா கிட்ட நைஸா பேசி கோவைக்கு வர வச்சிருக்காரு. அதன் பிறகு சூர்யா, கார்த்தி, முகமது ரஃபிக் 3 பேரும் ஆறுமுக கவுண்டனூர்ல இருக்கிற மாதேஷுடைய ரூமுக்கு போயிருக்காங்க. ஆனா கார்த்திக்குடைய திட்டமே சூர்யாவோட கதையை முடிக்கணுங்கிறது தான். சூர்யாவுக்கு மதுவை ஊத்தி குடிக்க வச்ச கார்த்தி அவருக்கு போதை ஊசிய செலுத்தி மயக்கம் வர வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தலையணையால சூர்யா முகத்துல வச்சு அமுக்கி கொண்டு இருக்காங்க. அடுத்து சடலத்தை மாதேஷுடைய கார் டிக்கியில வச்சு வெள்ளலூர்ல புதுசா கட்டிட்டு வர பஸ் ஸ்டாண்ட்ல தூக்கி வீசி இருக்காங்க. அத்தனையும் போலீஸ் விசாரணையில தெரிய வந்திருக்குது. அதுக்கு பிறகு கொலையாளிகள் கார்த்தி, முகமது ரஃபிக், மாதேஷ் ஆகியோரை கைது செஞ்ச போலீஸ் கோவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைச்சிருக்காங்க.